அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Sanju. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாப்புலரான நார்த் இந்தியன் ஸ்டார்டர் பனீர் டிக்கா. இது நாம இன்னைக்கு தவால எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பனீர் டிக்கா செய்கிறதுக்கு பனீர், கேப்சிகம், ஆனியன் இந்த மூணையும் நான் லார்ஜ் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். மீதி இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் திக் கர்ட் ஆஃப் கப். கர்டு திக்காக இல்லைன்னா க்ரில் பண்ணும்போது மசாலா ஒட்டாமல் பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நாம் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் மேரினேஷனுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியன் ஆட் பண்ணுறேன். பீசஸ் நல்லா பெருசாக கட் பண்ணிங்கன்னா தான் பிரேக் ஆகாது. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பன்னீர் பீசஸ்லாம் உடைய சான்சஸ் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 30 மினிட்ஸ் இது மேரினேட் பண்ணணும். 30 மினிட்ஸ் இப்போது மேரினேட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்கியூவர்ஸில் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் உடன் ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி இதை தண்ணியில் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது பர்ன் ஆகாது. இப்போது இதில் கேப்சிகம், ஆனியன், பன்னீர் இதை மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பன்னீர் பீசஸை இந்த மாதிரி திக்காக பெருசாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது உடைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் மீதி இருக்க வெஜிடபிள்ஸையும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்கியூவர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது கிரில் பண்ணுறதுக்கு. கிரில் பண்ணுறதுக்கு தவாவில் ஃபஸ்ட்டு பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கியூவர்ஸாக நம்ம தவாவில் வச்சிடலாம். கிரில் பண்ணுறதுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் நீங்கள் டர்ன் பண்ணும்போது பட்டர் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு டர்ன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி
எல்லா சைடும் டர்ன் பண்ணி grill பண்ணணும். மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டு கோல்டன் கலரில் உங்களுக்கு இருக்கும். அது வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இது நம்ம ஆனியன், மின்ட் சட்னி அப்புறம் லெமன் கூட சூடாக பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.